வணக்கம் நேர்களே, ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய டாபிக் டிப்ரெஷன், மன அழுத்தம். மன அழுத்தம் என்றால் என்ன? இந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வர முடியும்? அதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் BK அசீம் தானா அவர்கள். இவர் கடந்த 15 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீகம் மூலமாக ஆரோக்கியமாக எப்படி வாழ்வது என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேர்கள் உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். வெல்கம் டு த ஷோ. பொதுவாகவே டிப்ரெஷன்றது இந்த காலகட்டத்தில், இந்த ஸ்பீடாக போயிட்டுருக்க காலகட்டத்தில் கேள்விப்படக்கூடிய விஷயம். மன அழுத்தம், டிப்ரெஷன் என்றால் என்ன? அதாவது டிப்ரெஷன், மன அழுத்தம் எதை சொல்கிறோன்னு சொன்னால், நமக்கு சாதாரண வாழ்க்கையில் நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லா வேலையும் ஒழுங்காக செஞ்சுட்டு இருப்போம். திடீர்னு என்ன ஆகும்னா, செய்கிற வேலையில் இன்ட்ரெஸ்ட் போயிடும். எதுக்கு நம்ம இதை செய்கிறோம், ஏன் செய்கிறோம், அந்த ஒரு போரிங் ஸ்டேஜ் இருக்குல்ல, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது. அது வேலையில் கூட ஏற்படலாம், இல்லை வீட்டில் இரும்ப கூட என்ன ஒரே வாழ்க்கையா, இப்படியே தான் நம்ம வாழ்க்கை இருக்குமா, இல்லை இதே வேலையை தான் நம்ம டெய்லி செஞ்சுட்டு இருக்கோமா. அப்புறம் கூடவே வீட்டில் இருக்கிறவங்க கூட பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தனிமையை விரும்புவாங்க. ஆஃபீஸில் போனால் கூட தனியாக அவங்க வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. மற்றவங்களோட அவ்வளோ கம்யூனிகேஷன் வச்சுருக்க மாட்டாங்க. வீட்லேயும் அது நடக்கும். அப்புறம் தனக்குள்ளேயே தன்னையை பற்றியே அதிகமாகவே சிந்திப்பாங்க. ஏன் இப்படி நடக்குது, எதனால் இப்படி நடக்குது, எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வர்றது கிடையாது, அந்த மாதிரி எல்லாம். ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன் அதனால் என்ன ஆகுதுன்னா, இது ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு வருது அப்படின்னு கூட சொல்ல முடியாது. இந்த டிப்ரெஷனுங்கிறது சயின்ஸ் என்ன சொல்லாங்கன்னா, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. இந்த மாதிரி மென்டல் டிஸார்டர்ஸ், ஜென்ரல் மென்டல் டிஸார்டர்ஸ் யாருக்கெல்லாம் வருதுன்னா, எத்தனை பேருக்கு வருதுன்னா, 4ல் 1 பங்கு, 4ல் 1 ஆளுக்கு இந்த மென்டல் டிஸார்டர்ஸ் இருக்குது. ஸோ அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ரெஷனுங்கிறது ஒரு நார்மல், அதாவது இது தலைமுறையாக வரக்கூடியதா, ஜீன்ஸா? இல்லை, இது ஜெனட்டிக்னு அது ஒரு காரணம். அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜெனட்டிக் எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது சாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம். நம்ம ஐயோ டிப்ரெஷன்னா, சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனீங்க, அவங்க சொன்னாங்க டிப்ரெஷன்னா, ஓ ஐயோ எனக்கு டிப்ரெஷன் வந்துடுச்சே, அவங்க லேபிள் வேறு பண்ணிட்டாங்க, நான் இந்த டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியே வருவேன், அது ஒரு மென்டல் டிஸார்டர் அப்படின்னு அவ்வளோ ஆழ்ந்து நம்ம வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது டிப்ரெஷன் பெரிய விஷயம், அதாவது நம்மளோட கண்ட்ரோலை மீறி போகுது இல்லை, அந்த நேரத்தில் டிஸார்டர்ஸ் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். நமக்கு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும், மருந்து சாப்பிட வேண்டி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த டிப்ரெஷன் நம்ம சாதாரண லெவல்லையும் நம்ம சொல்லலாம். சாதாரண லெவல்னால் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இருக்கும்போது கூட இந்த ஒரு ஸ்டேஜை நம்ம இப்போ நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு ஸ்டேஜை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நம்ம டிஸ்கஸ் பண்ண இழப்பு ஏற்படும்போது அதில் ஒரு ஸ்டேஜ் டிப்ரெஷனுங்கிறது. அதாவது அந்த 5 ஸ்டேஜில் ஆமாம், ஒவ்வொரு இழப்பையும் அந்த முதல்ல டினை பண்ணுறாங்க, அப்புறம் கோவப்படுறாங்க, அதுக்கப்புறம் டிப்ரெஷனில் வராங்க, 3வது ஸ்டேஜ். ஸோ இழப்பு ஏற்படும்போது கூட இந்த டிப்ரெஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. மற்ற நேரத்தில் கூட சாதாரண சின்ன சின்ன விஷயத்தில் கூட, வீட்டில் சண்டை போட்டாங்க, அப்பா அம்மா திட்டாங்க, இல்லை டீச்சர்ஸ் ஏதோ சொல்லிட்டாங்க, ஆஃபீஸில் பாஸ் ஏதோ சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி இல்லை, இதெல்லாம் காரணங்கள், டிப்ரெஷன் வரக்கூடிய காரணங்கள். ஆமாம், இது காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த காரணங்கள் எல்லாருக்குமே டிப்ரெஷன் வர சான்சஸ் கிடையாது. சில பேர் அந்த ஒரு விஷயத்தை நம்ம தாங்கி கொள்ள முடியாமல், அக்செப்ட் பண்ண முடியாமல், அதை பற்றி திரும்ப திரும்ப சிந்திக்கிறது, அதையே நினச்சிக்கிட்டு உட்கார்ந்துடுறது, நம்மளோட அக்செப்ட் பண்ணாமல் நம்மளோட நடைமுறை வாழ்க்கை அதனால் பாதிக்கப்படுது. சந்தோஷமாக இருக்க முடியல, அந்த எந்தூசியாசம், அந்த இன்ட்ரெஸ்ட், அது ஒரு ஷார்ட் பீரியடுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ அதனால் இந்த டிப்ரெஷனுங்கிறது சாதாரணமாக எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட சமயத்தில். அதுக்கான காரணங்களும் இருக்குது. அந்த காரணங்களை நம்ம தெரிஞ்சு அதை ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த டிப்ரெஷன்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஆனால் சில டிப்ரெஷன்ஸ் ரொம்ப நிஜ வாழ்க்கை பாதிக்கப்படுது. அந்த மாதிரி தருணத்தில் என்ன ஆகுதுன்னா, நமக்கு அடுத்தவங்களோட ஹெல்ப் தேவைப்படும். சைக்காலஜிஸ்ட்
அவங்ககிட்ட போகலாம், சைக்காட்ரிஸ்ட் அவங்கக்கிட்ட போக வேண்டியிருக்கும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த டிப்ரெஷனுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சர்டன் டைம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டு எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயம்தான். அதனால் இதை வந்து ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம். டிப்ரெஷனுங்கிறது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அந்த அந்த ஒரு ஒரு பயம் வந்து நமக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு வியாதின்ற மாதிரி கிடையாது. அது ஒரு வியாதி தான். ஆனால் வந்து கொஞ்ச நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால அது ஒரு வியாதின்னு சொல்ல முடியாது. அதனால் இதை வந்து ஒரு எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு விஷயம்னு நம்ம பொதுவாக மக்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது. டிப்ரெஷன் வர்றதுக்கு காரணங்கள் என்னென்ன? டிப்ரெஷன் வர்றதுக்கு காரணங்கள் ஒன்று, மெயின் விஷயம் என்னென்னா நம்மளோட தினசரி வாழ்க்கை. நம்மளோட தினசரி வாழ்க்கை வந்து சரியாக இருந்ததுன்னா, அதாவது நம்மளோட உறக்கம் சரியாக இருக்கு, நம்மளோட உணவு பழக்கம் சரியாக இருக்கு, நம்மளோட நடவடிக்கைகள் சரியாக இருக்கு, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக நம்மளோட தினசரி ரூட்டீன் ஒழுங்காக இருந்ததுன்னா, அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் ஆஃபீஸ் விஷயமா இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றது ரொம்ப கம்மி. ஆனால் சில விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது. சிச்சுவேஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது கூட அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்மளோட புத்தியை யூஸ் பண்ணுறோம், நம்ம அடுத்தவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிறோம், நம்மளோட மனசில் இருக்கிற பிரச்சனைகளை அடுத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த டிப்ரெஷன் வர சாத்தியங்கள் ரொம்ப கம்மி. ஆனால் இது செய்யாமல் நம்ம சின்ன அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல, நம்மளோட தினசரி வாழ்க்கையில் நம்மளோட ரூட்டீன் சரியாக இல்லாமல் இருக்குது, தூக்கம் சரியாக இல்லாமல் இருக்குது, வீட்டில் சின்ன பிரச்சனை இருக்கும்போது அதை நம்ம பேசி தீர்க்காமல் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறது, அதிக காலம் சிந்தித்து கொண்டு இருக்கிறது, ஆஃபீஸில் சின்ன பிரச்சனைனா அதை வந்து நம்ம உடனே அதை சொல்யூஷன், அதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆனால் சொல்யூஷனை நம்ம உடனே கண்டுபிடிக்காமல் வெறும் அந்த ப்ராப்ளம்ஸே திரும்ப சிந்திச்சுட்டு இருக்கிறது, அதை பற்றியே எல்லாரோட பேசிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம வந்து அதிகமாக இந்த டிப்ரெஷனுங்கிற ஃபேஸை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு டிப்ரெஷன் வந்திருக்குன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அதோட சிம்டம்ஸ் என்ன, அறிகுறிகள் என்ன? சிம்டம்ஸ் என்னென்னா, நம்மளோட முதல் சிம்டம் என்னென்னா நம்மளோட தினசரி வாழ்க்கையை வந்து அது பாதிக்குது. நம்ம சாதாரணமாக டெய்லி செஞ்சுட்டு போகிற ஒரு விஷயம் வந்துட்டு திடீர்னு தடைப்படுது. நம்ம ஆஃபீஸ் போவோம், நமக்கு என்ன தோணும், ஆஃபீஸ் போய் என்ன பண்ணுறது, அங்கே போனால் யாரும் நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல, நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நம்ம ஆஃபீஸ் போகலாம், ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கலாம், அந்த 2 நாளுங்கிறது ஒரு 3 நாள் ஆகும், ஒரு வாரம் ஆகும், அந்த மாதிரி இருக்கலாம். இன்னொன்று என்னென்னா வீட்டில் கூட அந்த மாதிரி டிப்ரெஷன் இருக்குமேனா பேச மாட்டாங்க, தனிமையாக இருப்பாங்க நிறைய நேரம், அடுத்தவங்க ஏதாவது கேட்டால் கூட அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு வார்த்தை 2 வார்த்தை சொல்லி அமைதியாகிடுவாங்க. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவங்க படிப்பில் வந்து கவனம் குறைஞ்சிடும். எக்ஸசைஸ் இல்லை இந்த ஸ்டடி, ஒர்க், ப்ளே இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்க இன்வால்மெண்ட் வந்து குறைஞ்சிட்டே போகும். ஸோ அப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க வந்து அந்த டிப்ரெஷன் ஃபேஸில் இருக்கிறாங்க. ஸோ சிம்பிள் டெக்னிக்ஸ் என்னென்னா, நார்மல் நம்மளோட ரூட்டீன், நம்மளோட தினசரி வாழ்க்கையிலிருந்து நம்ம விடுபட்டுட்டு போவோம். அதை செய்யாமல் தனிமையை அதிகமாக விரும்புவோம், அதிகமாக இன்ட்ராக்ஷன் இருக்காது, நம்ம சாதாரணமாக செய்கிற ரூட்டீன்லேருந்து அந்த ரூட்டீன் ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம கம்மி பண்ணிகிட்டே போவோம். ஸோ அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து அந்த டிப்ரெஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், இல்லை அடுத்தவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே இவங்க அந்த ஃபேஸில் இப்போ இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ இப்போது டிப்ரெஷன் அறிகுறிகள் வந்து நீங்கள் சொன்னீங்க. ஸோ இந்த டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸில் நம்ம தினசரி வாழ்க்கையில் வந்து நம்ம என்னெல்லாம் உணவு எடுத்துக்கணும், என்னெல்லாம் எடுத்துக்கூடாது, டிப்ரெஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா? ஆமாம், உணவு வகையில் பார்த்தீங்கன்னா நார்மலாக உணவு நம்ம ஏன் உட்கொள்கிறோன்னு சொன்னீங்கன்னா, உணவில் வந்து இந்த நியூட்ரிஷன் இருக்குது, விட்டாமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட போஷாக்குன்னு சொல்கிறோம்ல, இந்த நியூட்ரிஷன் வந்து நமக்கு ப்ராப்பராக கிடைக்குதுன்னா அப்போது நம்ம இந்த டிப்ரெஷன்லேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அதே மாதிரி சில நேரத்தில் என்னென்னா, குழந்தைகளை பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போகிறவங்க காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமல் ஸ்கூலுக்கு போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும்.
ஏன்னா காலையில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிறைய எனர்ஜி தேவைப்படும் பிரெயினில். குழந்தைகள் மட்டும் இல்லை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் வேலைக்கு போகிறவங்க கூட காலையில் என்ன அவசரத்தில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு போவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காது. மூளைக்கு வந்துட்டு ஆக்சிஜன் தேவை இருக்குது, நியூட்ரியன்ஸ் தேவை இருக்குது. ஏன்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் ஆகிறது எதுக்குன்னா அது வந்து ஆக்சிஜன், நியூட்ரிஷன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் கொடுக்கறதுக்காக தான் பிளட் சர்க்குலேட் ஆகுது. ஸோ இது வந்து மூளைக்கும் வந்து அதிகமான நியூட்ரிஷன்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ அதிகாலையில் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட நார்மல் ஒர்க்கை வந்து அது பாதிக்கும். காலை உணவு வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது எந்த ஒரு காரணத்தை கொண்டும். ஏன்னா இரவில் கூட அதிக நேரம் நம்ம உணவை எடுத்துக்கொள்ளாமல் உறங்குது. அதனால தான் காலைல வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறோம். இரவில் வந்து அதிக நேரம் தூங்குறதுனால அது ஒரு லாங் ஃபாஸ்டிங். அதிக நேரம் உணவு நம்ம உட்கொள்றது கிடையாது. ஸோ அதனால் காலையில் வந்து எழுந்திருக்கும்போது அதிகமாக எனர்ஜி தேவைப்படுது நமக்கு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம ஒரு கம்பல்சரியாக பார்த்துக்கணும். குழந்தைங்க வந்து எத்தனை மணிக்குள்ள சாப்பிடணும்? பிரேக்ஃபாஸ்ட் நார்மலாக ஒரு 9 மணிக்குள்ளே சாப்பிட்டா நல்லது. 8, அதாவது காலையில் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதா இருந்தால், ஏன்னா இந்த டிப்ரெஷன் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ காலையில் வந்து இந்த சூரியோதயம் வருதுல, சன்ரைஸ் ஏற்படுது. அந்த நேரத்தில் வந்து நம்ம வாக்கிங் போகிறது நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. இதனால என்ன ஆகுதுன்னா டிப்ரெஷனை வந்து மெயினாக வந்து இந்த டிப்ரெஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால. முடிந்தவரை அந்த சூரிய ஒளியில் நம்ம வாக்கிங் பண்ணும்போது, இல்லை கொஞ்சம் யோகா எக்ஸசைஸ் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம பிரெயினில் வந்து நல்ல நல்ல கெமிக்கல்ஸ் ஜென்ரேட் ஆகும். அதனால் இந்த டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணறதுக்கு அது உதவும். அதனால் காலை ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த காலை ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சு நம்ம உடம்பு கொஞ்சம் டயர்டாகுது, வீட்டில் வந்து நம்ம குளித்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். ஸோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம். குழந்தைங்களா இருந்தால், ஸ்கூல் போகிறவங்களா இருந்தால் காலையில் கொஞ்சம் ஜாகிங் போகிறது, காலையில் விளையாடுறது, இது வந்து அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி கொடுக்கும் காலையில். ஏன்னா அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி வீட்டுக்கு வந்து நல்லா பசிக்கும். அப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேஷனுக்கு நல்ல உதவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவு முறையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, ஈவன் மதிய உணவு, இரவு உணவு, இங்கே வந்து நிறைய நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது, வெஜிடபிள்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது. ஸோ இதில் என்ன ஆகுன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த கார்போஹைட்ரேட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த சத்துக்கள் வந்து கிடைக்கும். அதனால் என்ன ஆகுன்னா நமக்கு வந்து இந்த சத்துக்கள் குறையாததுனால இந்த டிப்ரெஷன் வர சாத்தியங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். இது வந்து உணவு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. ஆமாம். ஸோ உணவு கூட நம்மளோட தினசரி வாழ்க்கை, காலையில் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்புறம் இரவில் கூட வந்து சாயங்காலம் கொஞ்சம் வாக் பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை வந்து நம்ம ஒரு வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை நடைமுறையில் வந்து அது ஒரு கம்பல்சரி பார்ட் ஆஃப் த லைஃப். அந்த மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்ணோன்னா அது இந்த டிப்ரெஷன்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மன அழுத்தம் இருந்தால் யாரெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்? இந்த மன அழுத்தங்கிறது நம்ம டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் பார்த்தோம். அதாவது எல்லாருக்கும் வரும் காமன் விஷயம் தான் டிப்ரெஷனுங்கிறது. இல்லை எனக்கு டிப்ரெஷன்னா அது ஒரு நோய், அது ஒரு ரொம்ப என்னோட வாழ்க்கையை அது பாதிக்கும், அந்த மாதிரி எண்ணம் கொள்ளாமல் டிப்ரெஷனுங்கிறது சாதாரண ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஏற்படுகிறது தான். ஆனால் சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்தவங்களோட ஹெல்ப் தேவைப்படும். எப்படி நம்ம சொன்னோம், ஆஃபீஸ்லேயா இருந்தாலும் சரி, வீட்லேயா இருந்தாலும் சரி, அவங்களோட இன்ட்ராக்ஷன் லெவல் வந்து கம்மியாகிட்டே இருக்கு. தனிமையை அதிகமாக விரும்புவாங்க. அவங்களோட நார்மல் வாழ்க்கையில் வந்து அது பாதிக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணலாம், அவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாம், அவங்களோட மனசில் இருக்கிற இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ் என்னென்னு அவங்கக்கிட்ட கேட்டு அதை நிவாரணம் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். குழந்தைங்களாக இருந்தால் அவங்களோட பேசி பார்க்கலாம், ஏன் அந்த மாதிரி ஆகுது, படிப்பில் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்படுதா, டீச்சர்ஸ்கிட்டேருந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அந்த மாதிரி கேட்டு அந்த நிவாரணம் செஞ்சு பார்க்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் என்ன ஆகும்னா சில பேருக்கு நம்மளோட சக்தியில் அந்த கண்ட்ரோல் இருக்காது. அதாவது நம்ம என்ன தான் சொல்லி பார்த்தாலும்
அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணி பார்த்தாலும் அவங்க திரும்பவும் அதே ஸ்டேஜை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களால அதுலேருந்து வெளியே வர கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்துட்டு மருத்துவத்தின் உதவியை நாடுறது மிக முக்கியமானது. அந்த நேரத்தில் நீங்கள் சைக்காலஜிஸ்ட் கிட்ட அப்ரோச் பண்ணலாம். சைக்காலஜிஸ்ட் அவங்க லெவல் ஸ்டேஜஸ் பார்த்துட்டு அவங்களே கூட கவுன்சிலிங் பண்ணி அதை வந்து அவங்கள அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே கொண்டு வர முடியும். அவங்களால முடியல, அவங்களுக்கு வந்து மருந்து தேவைப்படுமா அப்படிங்கிற சமயத்தில் அவங்க வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த டிப்ரெஷனுங்கிறத நோயாக பார்க்கலனாலும் நம்ம வந்து அதுக்கான அறிகுறிகள் வந்து அதிக நாட்கள் அவங்களுக்கு இருக்குது. அவங்க வந்து அந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து மீண்டு வெளிவராமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் வந்து நம்ம ஒரு மெடிக்கல் இன்டர்வென்ஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, ராஜயோகம் மூலமாக டிப்ரெஷன்லேருந்து மன அழுத்தத்துலேருந்து வெளிவர்றதுக்கு ஏதாவது வழிமுறைகள் உண்டா? ராஜயோகா மெடிடேஷன் பண்ணுறதுனால நம்ம டிசீஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டிப்ரெஷன் வந்து நம்ம எல்லாருமே உடம்பு சரியில்லாதது வரைக்கும் காத்திருந்து உடம்பு சரியா நோய் வந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போகிறத காட்டிலும் வருமுன் காப்போம் அந்த ஒரு பிரின்சிபல் நம்ம ஃபாலோ பண்ணால் ரொம்ப நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகாது, பணம் வேஸ்ட் ஆகாது. நம்மளோட நார்மல் ரூட்டீன் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது. ஆமாம், எல்லாருமே ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் நம்ம ஃபாலோ பண்ணால், அதை உணவு முறை, நம்மளோட எக்ஸசைஸ் பண்ணுறது, அதே மாதிரி மெடிடேஷனும் நம்மளோட ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதியாக நம்ம அமைத்து கொண்டால் என்ன ஆகும் என்றால், அதாவது இந்த மாதிரி டிப்ரெஷன்லேருந்து நம்ம ஈஸியாக நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ராஜயோகா மெடிடேஷனில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், என்ன ஒரு மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம இந்த டிப்ரெஷன்லேருந்து நம்மளை நாமே காத்துக்கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெகுலர் மெடிடேஷன். ரெகுலர் மெடிடேஷன்னா எவ்ரி மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு மனசை அமைதியாக வைக்கிறது, அந்த குணங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, நல்ல நல்ல நற்குணங்கள், நற்பண்புகள், ஒரு பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் க்ரியேட் பண்ணுறது ஏர்லி மார்னிங். ஸோ அதனால் என்ன ஆகுனா, நாள் முழுக்க உங்களோட மைண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆட்டிடியூடை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை வந்து அதிகமாக பாதிக்காது. ஸோ இந்த காலை மெடிடேஷன் மட்டும் இல்லை, சாயங்காலமும் 6:30 to 7:30 கூட நீங்கள் மெடிடேட் பண்ணலாம். அதனால் என்ன ஆகுனா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்கள் மனசை பாதிச்சுதோ சின்ன சின்ன லெவலில், அது கூட சாயங்காலம் அமைதியாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா, அந்த பாதிப்புகள் வந்து ஒரு நியூட்ரலைஸ் ஆகிடும், குணமாயிடும். ஸோ இதை வந்து ஒரு டெய்லி ரூட்டீனாக வச்சுக்கணும். காலையில் மெடிடேஷன் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, நாள் முழுக்க நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஃப்ரெஷ்னஸ், பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி இரவில் நம்ம மெடிடேட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மனசில் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமோ அது ஒரு நியூட்ரலைஸ் ஆகிடும், மனம் வந்து அமைதியாகிடும். அதனால என்ன ஆகுனா, உங்கள் இரவு தூக்கம் வந்து நிம்மதியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஸோ ஒரு அழகான ஒரு ரெஸ்ட் உங்கள் மனதிற்கும் கிடைக்கும், உங்கள் உடலுக்கும் கிடைக்கிறதுனால மறுநாள் நீங்கள் காலைல எழுந்திருக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக எழுந்திருப்பீங்க. அப்போ மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிடும். ஒரு சிம்பிள் இந்த ஒரு அரை மணி நேரம் 45 minutes இல்லை மேக்ஸிமம் ஒரு 1 hour நீங்கள் வந்து இந்த ராஜயோகா மெடிடேஷனுக்கு எவ்ரிடே நீங்கள் ஒரு ஸ்பேர் பண்ணிங்கன்னா 100% சொல்லலாம், நீங்கள் வந்து இந்த மாதிரி டிப்ரெஷன்லேருந்து உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம், காப்பாற்றிக்கொள்ளலாம். ராஜயோகாவில் ஏதாவது பர்டிகுலர் டெக்னிக் இருக்கா அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளிவரதுக்கு? டிப்ரெஷன் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறாங்கல்ல, தொடக்கம், அதாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு வேலை செய்யும்போது அந்த முதல்ல இருந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து ராஜயோகா வந்து உங்களுக்கு உதவ சான்சஸ் அதிகம். ஏன்னா ராஜயோகா பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்கள் மனசு அமைதியாகுது, இந்த தேவையில்லாத எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ், இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் கம்மியாகிறதுனால உங்களுக்கு அந்த டெம்பரரி அந்த டிப்ரெஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களா, அதுலேருந்து மிக ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஆனால் இந்த லாங் டேர்ம் டிப்ரெஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கல்ல, அதிக நேரம், அதிக நாட்கள், ஒரு ரிப்பீட்டடாக அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ராஜயோகாவில் வந்து சிம்பிள் டெக்னிக்ஸ் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னா, சரி எனக்கு காலையில் டைம் கிடைக்கிறதில்ல, மெடிடேஷன் பண்ணுறதில்ல, அட்லீஸ்ட் ஈவினிங் மெடிடேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும், அமைதியாக இருக்கிறது. சரி உங்களுக்கு இந்த மெடிடேஷனில் போய் கற்றுக்கிறதுக்கும் டைம் கிடையாது, மெடிடேஷன்னா ஒன்றும் கிடையாது, சிம்பிள் டெக்னிக் என்னென்னா அமைதியாக இருக்கிறது. நீங்கள் காலையில் ஒரு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க கற்றுக்கலாம், சாயங்காலம் அமைதியாக இருக்க கற்றுக்கலாம்,
சரி எனக்கு சாயங்காலமும் டைம் கிடைக்கிறது இல்லை, காலையிலையும் அமைதியாக இருக்க டைம் கிடைக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஆஃபீஸ்லேயா இருந்தாலும் சரி, வீட்லேயா இருந்தாலும் சரி, ஒரு 1 ஹவருக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் எவ்ரி 1 ஹவர் இல்லை எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ என்ன பண்ணலான்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு உங்களோட 5 புலன்கள் இருக்குல்ல, கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது, இந்த சென்ஸ் டச் ஃபீலிங்ஸ் பண்ணுறது, ஸ்மெல், டேஸ்ட், இந்த 5 புலன்களை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்னா, நடந்து முடிந்த விஷயங்கள் உங்களை பாதிக்காது. ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இல்லை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, எதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு இந்த எண்ணங்கள் வந்து அங்கே வந்து ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி நாளைக்கு என்ன பண்ணுவோம், என்னோட ஆஃபீஸில் போனோம், அவங்க அப்படி சொல்லுவாங்க, இல்லை நாளைக்கு இவங்க வர போகிறாங்க, இவங்களோட நான் எப்படி பேசுறது. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரை பற்றியான எண்ணங்கள், எதிர்காலமும் பத்தி இல்லாம எதிர்கால எண்ணங்களும் நம்மளோட பாஸ்ட் எண்ணங்களும் நம்ம வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, நம்மளோட 5 புலன்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால. ஸோ இந்த ராஜயோகா டெக்னிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து அமைதியாக இருங்க. உங்களை காலையில் சாயங்காலம் பண்ணுறது ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை எனக்கு காலையிலையும் டைம் கிடைக்கிறது இல்லை, ஈவினிங்கும் டைம் கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்போ என்னென்னா, எப்போ உங்களுக்கு டைம் கிடைச்சாலும் சரி, ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் சரி, வீட்டிலையா இருந்தாலும் சரி, இல்லை வெளியிலையா இருந்தாலும் சரி, ஸோ எப்போ டைம் கிடைக்குதோ அமைதியாக உட்காந்துட்டு உங்களோட பாஸ்ட் விஷயத்தை பற்றி திங்க் பண்ணாமல், ஃப்யூச்சரை பற்றியும் திங்க் பண்ணாமல், வெறும் அந்த 5 புலன்கள் இருக்குல்ல, அதில் உங்கள் அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷனை நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்கள் மனம் ஆட்டோமேட்டிக்காக அமைதியாகிடும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. மன அழுத்தம்னா என்ன, மன அழுத்தத்துலேருந்து எப்படி வெளியில் வரலாம், ராஜயோகத்தில் என்னெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்குது மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு, இதை பற்றி ரொம்ப அழகாக விளக்கம் தந்ததற்காக நேயர்கள் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம். மன அழுத்தம். மன அழுத்தம் என்பது அனைவரது வாழ்க்கையிலும் குறிப்பிட்ட சில காலங்கள் வரக்கூடிய நோயாகும். நமது வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணாமல் அதையே சிந்தித்துக் கொண்டிருப்பது, மேலும் நமது அன்றாட நடவடிக்கைகளான உணவு முறை, தூக்கம், பழக்க வழக்கம் இவைகளில் மாறுதல்கள் ஏற்படும் போது மன அழுத்தம் ஏற்படுகின்றது. நாம் அதிகாலையில் எழுந்து இறைவனை நினைக்கும் பொழுது நம்முடைய மூளையில் நல்ல விதமான கெமிக்கல்கள் உற்பத்தியாகின்றது. இதனால் அன்றைய நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட முடிகின்றது. ராஜயோக தியானத்தை பயில்வதன் மூலம் நமது 5 புலன்களையும் ஒருநிலைப்படுத்தி நமது மனதில் அமைதியை அனுபவம் செய்யலாம். இதனால் மனதை ஓய்வாகவும் உடலை ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ளலாம். ஓம் சாந்தி.